ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த காலையில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். புதிய நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. சர்வ வல்லமைக்கு அவர் தான் பாத்திரர், சர்வ வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமையினால் உங்களை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் செய்து முடிப்பார். யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்புள்ளவர்களாக இருப்பது அப்படின்னா என்ன? அன்பாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம காயப்பட்டு வழியில் இருக்கும் பொழுது நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிற அந்த நேரத்தில் வேண்டுமென்றே நம்மை குறித்து மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு பேர் தான் அன்புள்ளவர்களாக இருக்கிறது என்ற அர்த்தம். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அதெல்லாம் குறித்து கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறதுக்கு பேர் தான் அன்புள்ளவர்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். அநேக காயங்கள், அநேக அடிகள், வேதனைகள், வலிகள் எல்லாமே அவருக்கு இருக்குது. அந்த நேரத்துலையும் அவர் பக்கத்தில் அறையப்பட்டிருந்த இன்னொரு திருடனுக்கு, ஒரு கள்ளனுக்கு ஆறுதல் செய்கிறார். அதுதான் அன்புள்ளவர்களாக இருக்கிறது, அன்பு கூறுவது. அதே போல் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு சீஷனும் மற்றவர்கள் எல்லாம் சுற்றி நின்று அவன் மேலே கல்லெறிந்து அவனை கொன்று கொண்டிருந்த நேரத்தில் எல்லோருக்காகவும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு மற்றவர்களை குறித்ததான எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அதுதான் அன்புள்ளவர்களாக இருப்பது. அதே போல் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கைகள் காலில் விலங்கு இருக்குது. அந்த நேரத்தில் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது எல்லா சங்கிலிகளும் எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்தன, கலண்டு விழுந்தன. அதை பார்த்த சிறை காவலன் தன்னைத்தானே கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுற நேரத்தில் பவுலும் சீலாவும் அவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அவனை குறித்து கரிசனையாக இருந்தார்கள். அவன் மூலமாக அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. நமக்கு அன்பு தான் அடையாளம். அன்பு கூறுவது தான் நம்முடைய அடையாளமே. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஒருத்தர் மேல் இன்னொருத்தர் அன்புள்ளவர்களாய் இருந்தாலே போதும், அதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் அப்படின்றதற்கான அடையாளமே அப்படின்னு சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்பு கூறுவதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்காம நம்ம எத்தனை பிரச்சனைகளிலும் வழியில் இருந்தாலும் நாம் எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே ஏற்பட்டு அதை செயலாக்கும் பொழுது நாம் அன்பு கூறுகிறோம். அப்படி செய்யும் பொழுது தான் இயேசுனுடைய சீஷராகவே நம்ம எண்ணப்படுகிறோம், அடையாளம் காணப்படுகிறோம்னு இயேசு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய சீஷன் இவன் அப்படின்னு எப்படி அறிந்து கொள்வாங்கன்னா, அன்பு கூறுவதன் மூலம், அன்பாய் இருக்கிறதன் மூலம். அன்பு தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இப்படி செய்கிற இந்த செயல் ஒரு சக்தி வாய்ந்த செயல். எந்த மனிதனையும் மாற்றக்கூடும், எந்த மனிதனையும் உருவாக்கும். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்து அவனை ஊக்குவித்து உயர்வான இடத்துல கொண்டு வந்து நிற்க வைப்பதே இந்த அன்பு என்ற செயல்தான். ஸோ நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அன்பு கூற வேண்டும். நாம் அன்பு கூறுவதனால இயேசுவினுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் நம்மை அடையாளம் காண்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு தேவன் இந்த நாள் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அன்பாயிருங்கள், இயேசுவினுடைய சீஷன் என்று அடையாளம் காணப்படுங்கள்.